ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த வசனமானது நம்முடைய ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக சொல்கிறது. கிருபையினாலே ரட்சிப்பு என்பது நாம் சம்பாதித்தது அல்ல, அது தேவனுடைய கிருபை. நாம் நல்ல காரியங்களை செய்ததினால் அல்ல, தேவன் நம்மை அன்பு கூர்ந்ததால் நமக்கு ரட்சிப்பை அளித்தார். கிருபை என்றால் நாம் தகுதியற்றவர்களா இருந்தாலும் கிடைக்கும் தேவனுடைய அன்பாகும். விசுவாசத்தின் மூலம் பெறுதல். இந்த கிருபையை நாம் பெறுவது விசுவாசத்தின் மூலம். இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, அவர் செய்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை நமக்கு செயல்படுகிறது. தேவன் கிரீடங்களை அனுபவித்து நமக்கு கிருபையை தந்தார். விசுவாசம் என்பது நான் அல்ல, இயேசுவே என்னை காப்பாற்றினார் என்று முழுமையாக நம்புவதாகும். இது தேவனுடைய ஈவு. இந்த ரட்சிப்பு நம்மால் உண்டானதல்ல, அது தேவனுடைய இலவச பரிசு. ஒரு பரிசை வாங்க பணம் கொடுக்க வேண்டியதல்ல, அதே போல ரட்சிப்பை இலவசமாய் கிடைத்தது. நாம் செய்ய வேண்டியது அதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலும் நாம் யோசிக்க வேண்டியது, நான் என் செயல்களின் மூலம் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா அல்லது தேவனுடைய கிருபையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனா என்று நாம் பார்ப்பது. இயேசுவின் ரட்சிப்பை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த வேளையிலும் கர்த்தரிடத்திலே நீங்கள், கர்த்தாவே என் செயல்களில் அல்ல, உமது கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று உண்மையாய் தன்னை தாழ்த்தி உம்மை நம்புகிற விசுவாசத்தை அதிகப்படுத்தும் உமது இலவச பரிசை நான் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு அந்த அன்பான ரட்சிப்பான இலவசத்தை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.